உங்களால கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? முடியும், உள்ள வாங்க. என்னடி இவ்வளவு பெருசா இருக்கு? என்ன பண்றது? பாம்புங்க அவ்வளவு பெருசா இருக்கும் போதே நினைச்சா அது உங்களுதா இருக்காது. என்னப்பா லைன் கட் ஆயிடுச்சா? ஆமா, இந்த சிக்னல் வீக்கா இருக்கு. சிம்ம மாத்தணும். டூயல் சிம் யூஸ் பண்ண வேண்டியதானே? நான் கூட அதான் யூஸ் பண்றேன். என்ன டஸ்டா? டஸ்ட் ஓடு நாக்க. நீங்களே பேரம் பேசுறேன். மாமி, ஐஸ்வர்யா ராய் போட்டு குளிக்கிற சோப்பு தானே போட்டு குளிக்கிறேன். அது நோக்கி எப்படி தெரியும்? குளிக்கும் போது எட்டி பார்த்து. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். நீங்க எங்க வேணா போய் தொலைங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா அதுக்கு முன்னாடி என் விஷயத்துக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. எனக்கு இது 3வது மாசம். ஐயோ, அது என்கிட்ட சொன்னா நாங்க என்ன பண்றது? அவர் பாட்டுக்கு எங்கெங்கயோ காசை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் தான் எல்லாத்தையும் திரும்ப பைசல் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க எதுவா இருந்தாலும் எனி டைம் என்னையே காண்டாக்ட் பண்ணலாம். இவ ஃபீல்டுக்கு வந்து 1 வருஷம் தான் ஆச்சு. ஆமா, உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம்? 10 வருஷம். ஐயோ, அப்ப எனக்கு நீங்க தலைவர் என்னண்ணே வண்டி இவ்ளோ பழசா இருக்கு? ரொம்ப மிதி வாங்கியிருக்கும் போல இருக்கு. ரொம்ப மிதி வாங்கியிருக்கும் போல இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் துபாயில இருக்காரு. நான் தனியா தான் இருக்கேன். துபாய் போய் 6 வருஷம் ஆச்சு. வரேன்னு சொல்லி இன்னும் வரல. சீக்கிரம் வாங்க. சூப்பரா இருக்கான். ஓகேங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க பொறுமையாவே வாங்க. கூட்டி போய்கிட்டே போனோம். நாங்க இங்க இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? நீ ஒன்னும் இங்க இருக்க வேணாம். நீ இங்க இருந்தா உன் கண்ணு எங்க இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கான ஆம்பளையா இருக்கா கொண்டி வாங்கடா. உனக்கு மூஞ்சில மீசனா, எனக்கு முழங்கால மீசடா. ஓடு. மாமி, டைம் ஆச்சு மாமி. போய்தான் ஆகணுமா? அப்படிலாம் இல்ல மாமி. அப்ப வந்து காஃபி சாப்பிட்டு போலாமே. ஆம்பளைய உதடு வச்சு நல்லா ஜவ்வு மிட்டாய் மாதிரி கப்பி இழுத்தோம்னா அந்த கிக்குக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசுறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வேணும்னா ஒரு தடவை அவர் வரதுக்குள்ளேயும் ஓடு நாக்க. நானா? நான் என் ஹஸ்பண்ட் டிரைவர். பேரும் ஜீப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்டா. என்ன கேட்டிருப்பான்?
மாசம் சம்பளம் வரல நான் காட்டுறேன் நீ பாரு. அம்மா ஆசை விடாதா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். அதனாலதான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒண்ணு யோசனை பண்ண வேண்டாம், நல்லா ட்ரெயின் கொடுக்குறேன். சரக்க போட்டுட்டு தம் அடிக்கிற சொகமே தனி தாண்டி. நான் தாண்டா வேலை செய்ய போறேன், நான் தான் செய்ய போறேன், நான் தான் வேலை செய்ய போறேன், நான் தான். கொஞ்சம் 2 பேருமே வேலை செய்யுங்க. எப்படி? நீங்க முன்னால செய்யுங்க, அவரை பின்னால செய்யட்டும். நீங்க முன்னால செய்யுங்க, அவரை பின்னால செய்யட்டும். ஆத்தாடி என்ன உடம்பு, அடி அங்கங்க பச்சை நரம்பு. என்ன பாரு, சப்பிட்டு இருந்ததை புடிங்கிட்டு என்ன டயலாக் பேசிட்டு இருக்கீங்க? அத கொஞ்சம் தூக்கி போடுறீங்களா? எதை? கீழே குனிஞ்சு பாருங்க, தெரியும். என்ன ராக்கெட்? நான் ஒன்று கேட்பேன், தப்பா நினச்சிக்க மாட்டியா? சொல்லு. சாவியை கிட்ட ஆயிடுச்சு. சாவிய அங்க போட்டாதான் எங்க? ஆமா. என்ன இது? பை பூரா காசு இருக்குன்னு பார்த்தா காண்டம்ஸா இருக்கே. பைக்ல வந்தவனுங்க கன்ஃபார்மா செயின் அடிக்க தான் வந்தானுங்களா? ஆமா ரஃபிக்கு, அப்படியே கையை எடுத்துட்டு செயின் இருக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்படியே வந்தானுங்களா? அப்ப செயின் அடிக்க தான் வந்திருப்பாங்கல்ல, வேற எதுக்கும் இருக்காதுல்ல. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த விஷயத்துல 1/2 செஞ்சுரி போட்டவன்.